ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, வலக்கரத்தை நீட்டு மனிதா என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் கையில ஏடுகள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவனுடைய மகிழ்ச்சியை பாருங்கள். உலகத்திலே எவ்வளவோ சிரமப்பட்டான், கஷ்டத்தை அனுபவித்தான், வேதனைப்பட்டான், அல்லாஹ்விற்காக வாழ்ந்தான், நோன்பு நோற்றான், ஹராமை விட்டு விலகி வாழ்ந்தான், மன இச்சைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தான். இப்பொழுது மகிழ்ச்சி பொங்க பேச ஆரம்பிப்பான். ஃபயகூல் ஆவு முக்ரவு கிதாபியா, எல்லாரும் வாங்க, சந்தோஷத்தை பாருங்க, எனது ஏட்டை பாருங்கள், எனக்கு என் இறைவன் வலக்கரத்திலே கொடுத்து விட்டான், வாசித்து பாருங்கள். இன்னி தனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, எனது கேள்வி கணக்கின் நாளை நான் சந்திப்பேன் என்பதை நான் நம்பி இருந்தேனே, எங்க கொண்டு வந்து அல்லாஹ் லிங்க் செய்கிறான் என்று பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, மறுமையில் மனிதனின் நிலை என்கிற தலைப்பில் பயங்கரம் நிறைந்த மறுமை தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். மறுமையில் உலகத்தில் பாவியாக வாழ்ந்தவர்களின் நிலை எவ்வாறு பதைபதைக்க வைக்கிறதோ, உலகத்தில் இறைவனுக்காக முஃமின்களாக அல்லாஹுவின் மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்ந்த இறை நம்பிக்கையாளர்களின் நிலை பிரகாசமாக ஒளிமயமானதாக அமைந்திருக்கும் என்பது குறித்தான செய்திகளை நேற்றைய தினம் விரிவாய் நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது மறுமையின் விசாரணை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. மறுமையின் விசாரணை நீண்ட நெடிய விசாரணையாய் பலதரப்பட்ட சம்பவங்களை உள்ளடக்கி நிகழ்கிற ஏராளமான காரியங்களை அடக்கி நிர்வகிக்கிற விசாரணையாய் இருந்தாலும், சில முக்கியமான விசாரணைகள் குறித்து முஸ்லிம்களாகிய நாம் மிக தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் மறுமையின் விசாரணையை தொடங்கவிருக்கிறான். விசாரணையை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த விசாரணை நாள் எப்படி இருக்கும் என்பது குறித்து அல்லாஹ் திருக்குரானில் மிக தெளிவாய் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறான். யௌமுல் ஹிசாப், விசாரணை நாள், யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு நாள், மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிற இறைவன் என்றெல்லாம் மறுமை குறித்து பல்வேறு பெயர்களிலே சொல்லப்படுகிறது. திருக்குரானில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த விசாரணை நாள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, லா யுதுலமூன், அவர்கள் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் பேசுகிற வார்த்தையை பார்க்கிறோம். விசாரணை நாள், மறுமையின் விசாரணை, அந்த சூழல் எப்படி அமைந்திருக்கும் அல்லாஹ் பேசுகிறான். சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த மறுமை விசாரணை குறித்தான முழுமையான அச்சமும் பயமும், இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஆர்வமும், இறையச்சம் மிகுந்த நம்முடைய வாழ்க்கையும் மிளிர ஆரம்பிக்கும். 21வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், லா யுஸ்அல் அம்மா யஃஅல், அவன் செய்பவற்றை பற்றி எவனும் கேள்வி கேட்க முடியாது. அந்த நாளின் பயங்கரம் குறித்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லாஹுவாகிய நான் என்ன செய்தாலும் நீ என் குறித்தெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இதை ஏன் அப்படி செய்கிறாய் இறைவா, இது எனக்கு மிகவும் சிரமமாயிருக்கிறதே என்று எவனும் வாய் திறக்க முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வஹும் யுஸ்அலூன், மாறாக அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் விசாரிக்கப்படுவார்கள். என்ன நீ கேள்வி கேட்க முடியாதுடா, அது அன்றைக்கு என்னுடைய நாள், நான் உருவாக்கி வைத்திருக்கிற நாள்,
உனக்கான கேள்வி கணைகள் மிக கடுமையாய் கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்ற 69வது அத்தியாயம் 18வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், யௌமைதின் துஅரதூன் லா தக்ஃபா மின்கும் காஃபியா. அந்நாளில் உங்கள் இறைவனின் முன்னிலையிலே நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள், உங்களுடைய எந்த ரகசியமும் மறைந்து விடாது. நீ சிறிதாய் செய்ததாய் இருந்தாலும் பெரிதாய் செய்ததாய் இருந்தாலும் எதுவுமே மறைக்கப்படாது, அப்படியே வெட்ட வெளிச்சமாக்கப்படும். நாம் பாதுகாப்பாய் யாருக்கும் தெரியாமல் அறியாமல் மூடி மறைத்து கூட பல காரியங்களை செய்திருக்கலாம். வெளியிலே கண்ணியவானாய் தெரிந்த நான் அந்தரங்கத்திலே ஷைத்தானால் தீண்டப்பட்ட வாழ்க்கையை கூட வாழ்ந்திருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ரகசியமும் மறையாது, எல்லாம் அப்படியே வெட்ட வெளிச்சமாய் வந்து நிற்கும் என்கிறான். இன்னும் கூடுதலாய் அல்லாஹ் தன்னுடைய பவரை, நான் தான் அரசன், அந்த நாளின் அதிபதி நான் தான், அந்த நாளுடைய ஒட்டுமொத்த பவரும் அதிகாரமும் ஆட்சியும் என் கைவசம்தான் இருக்கிறது என்பது குறித்து அல்லாஹ் ஒரு வசனத்திலே விளக்குகிறான். நீங்கள் பார்க்கலாம், 7வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம். நாம் சில தூதர்களை உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் மக்களுக்கு போதனை செய்வதற்காக. அந்த தூதர்கள் இருக்கிறார்கள் தானே, நாம் எந்த பகுதிக்கு எந்த மக்களுக்கு தூதர்களை அனுப்பினோமோ நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக, அந்த தூதர்கள் அனுப்பப்பட்டார்களே அப்படிப்பட்ட சமூகத்தாரை நாம் விசாரிப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகத்திற்கு தூதராய் அனுப்பப்பட்டார்கள், அந்த சமுதாயத்தாரை நாம் விசாரிப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட அந்த சமூகத்தாரை நாம் விசாரிப்போம். இப்படி அல்லாஹ்வால் தூதர்கள் என்று உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிற அத்துணை சமூகத்தாரையும் நாம் விசாரிப்போம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னுடைய கெத்தை அந்த இடத்திலே பவரை நிலைநாட்டுகிறான். பாருங்கள், ஒல நஸ்அலன்னல் முர்சலீன், அந்த தூதர்களையும் நாம் விசாரணை செய்வோம். எப்படிப்பட்ட நாள் என்று பாருங்கள். உங்களை மட்டும் சும்மா விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டீர்களோ அந்த சமூகத்தையும் நாம் விசாரிப்போம், தூதர்களாகிய உங்களையும் நாம் விசாரிப்போம் என்று அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை அந்த இடத்திலே நிலைநிறுத்துகிறார். அதே போன்று பார்க்கலாம், 33வது அத்தியாயம் 7வது வசனம், வைதா அகதுனா மினன் நபியின் மீசாகஹும் வமின்க வமின் நூஹ் வ இப்ராஹீம் வ மூசா வ ஈசா. இப்னு மரியம் நபியே, நபிமார்களிடம், அதாவது நூஹ், இப்ராஹிம், மூசா, மரியமுடைய மகன் ஈசா ஆகியோரிடத்தில் நாம் அவர்களுக்கான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டதை நினைவுபடுத்துவீராக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஅகதுனா மின்ஹும் மீசாக்கன் கலீலா. அந்த உடன்படிக்கை உறுதியான உடன்படிக்கையாய் நாம் ஏற்படுத்தினோம். 33வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லியஸ்அலி ஸாதிகீன அன் ஸித்கிஹிம். அந்த உண்மையாளர்களிடம் அவர்களின் உண்மையை பற்றி அவன் விசாரிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த உடன்படிக்கையை எடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களிடம் அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உண்மையாளர்கள், ஆனாலும் விடமாட்டேன், அவர்களை விசாரிப்பேன். அல்லாஹுவின் அதிகாரம் எவ்வளவு தூரம் நிலைநிறுத்தப்படுகிறது என்று பாருங்கள். ஒரு இடத்தில் அல்லாஹ் மிக தெளிவாய் சொல்கிறான், 81வது அத்தியாயம் 8வது 9வது வசனம், வைதல் மஊதத்து சுயிலத். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? உயிருடன் அநியாயமாய் புதைக்கப்பட்ட பெண் குழந்தையிடம் பிஐ தம்பின் குத்திலத், நீ என்ன பாவத்திற்காக கொல்லப்பட்டாய் என்று விசாரணை செய்யப்படுகிற நாள். உயிரோடு பெண் குழந்தையை புதைத்தாயா? அங்கே நிற்கிற பொழுது அந்த குழந்தையிடம் கூட கேட்கப்படும், ஏன் உங்களை கொன்றார்கள், ஏன் அநியாயமாய் உயிரோடு புதைத்தார்கள், அப்படி நீங்கள் என்ன பாவம் செய்தீர்கள் என்று கேட்கப்படுகிற நாள். அதே போன்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், யா இபாதி
அல்லாஹ் அடியார்களை அழைக்கிறானாம். இன்னமாகிய அம்மாலுக்கும், இதோ உங்களுடைய அமல்களை நீங்கள் பாருங்கள். உஹ்சிஹாலக்கும், அதை நான் கணக்கு வைத்து வரையறுத்து வைத்திருக்கிறேன். உவஃபியக்கும் இயாஹா, அந்த அமல்களை எல்லாம் நீங்கள் திரும்ப கூலி வழங்கப்பட காத்திருக்கிறீர்கள். அல்லாஹ் பேசுகிறார். நல்லடியார்கள் நிற்பார்கள். நல்லடியார்கள, நீங்கள் செய்த அமல்களை எல்லாம் பாருங்கள், இதையெல்லாம் நான் வரையறுத்து கணக்கு வைத்து காத்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு நிச்சயமாய் கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொன்னார்கள். ஃபமன் வஜத கைரா, அந்த அமல்களில் யார் நல்லதை பார்க்கிறாரோ, ஃபல் யஹ்மதில்லா, அவர் அல்லாஹ்வை புகழட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், நான் தொழுத தொழுகை இருக்கிறது, நான் நோற்ற நோன்பு இருக்கிறது, நான் கொடுத்த தர்மம் இருக்கிறது என்று அல்லாஹ்வை புகழ்வார். ஒமன் வஜத கைர தாலிக், அது அல்லாததை அவர் பெற்றுக்கொள்வார் என்று சொன்னால், பாவமான காரியங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை பெற்றுக்கொள்வார் என்று சொன்னால், ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸுஹு, அவர் தன்னைத்தானே பழித்துக் கொள்ளட்டும். இந்த நாள் வரும்னு நான் சொல்லி இருக்கேன் தானே, இந்த நாளிலே வந்து நிற்பாய், உன் நன்மைதான் உனக்கு உதவி செய்யும் என்று அவ்வளவு உபதேசம் செய்யப்பட்ட, ஆனாலும் நீ திருந்தவில்லை. வந்து பார்க்கிறாய், ஜீரோவாய் இருக்கிறேன், கோழி முட்டையாய் இருக்கிறேன், ஒரு நன்மை இல்லை. அப்ப உன்னை நீயே பழித்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப மறுமையின் விசாரணை என்பது மிக கடுமையானது. 21வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இக்தரப லின்னாஸ் ஹிசாபுஹும், மனிதர்களுக்கான அவர்களின் விசாரணை நாள் நெருங்கிவிட்டது. என்றாலும் கூட வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், அவர்களோ அலட்சியத்திலும் புறக்கணிப்பிலும் இருக்கிறார்கள். என்ன பெருசா விசாரணை நாள், அது வந்தா என்ன ஆக போகிறது என்ற அலட்சியம் மேலிடுகிறேன், புறக்கணிப்பு மேலிடுகிறேன். அல்லாஹ் வன்மையாய் கண்டிக்கிறான். மனிதா, உனக்கான விசாரணை நாள் நெருங்கிவிட்டது, அலட்சியமாய் இருக்காதே, புறக்கணிக்காதே. அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். 88வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அதிகமாய் மனனம் செய்திருக்கிற ஒரு சூறாவில் இருந்து இறுதி வசனம், ஹல் அதாக ஹதீசுல் காஷியா, நரக நெருப்பின் கொடூரத்தை அல்லாஹ் பேசுகிற அத்தியாயம். அதனுடைய இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இலைனா இயாபகும், நம்மிடமே அவர்களின் மீடுதல் இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், பிறகு அவர்களை விசாரிப்பது நமது கடமை, பொறுப்பு, விடமாட்டேன், நிச்சயமாய் விசாரிப்பேன். அல்லாஹ் சொல்லுகிற வாசகத்தை பாருங்கள். இப்பொழுது விசாரணை நாள் ஆரம்பமாக போகிறேன். ஒவ்வொன்றாய் அப்படியே கவனிக்க வேண்டும். மனக்கண்களுக்கு முன்னால் நிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், வேதனையின் உச்சம் நிறைந்த நாள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நாளை மறுமையிலே விசாரணை நாள் நெருங்குகிற பொழுது, அல்லாஹ் அனைவரையும் வெட்ட வெளியிலே நிறுத்தப்படுகிற பொழுது சப்தங்கள் எல்லாம் அடங்கி போகும். ஒருவர் மற்றொருவரை விசாரித்துக் கொள்ள மாட்டார். நீ எப்படி இருக்கிறாய், நான் எப்படி இருக்கிறேன் என்ற பேச்சுக்கள் இருக்காது. சப்தங்கள் எல்லாம் அடங்கி போகும். இல்லா ஹம்சா, அவர்கள் நடந்து செல்வார்களே, அலைக்கழிக்கப்படுவார்களே, அந்த சப்தத்தை தவிர காலடி ஓசை மட்டுமே கேட்கும். அருகிலே அத்தா நிற்பார், பெற்றெடுத்த பிள்ளை நிற்கும். மகனே என்ற அவரும் அழைக்க மாட்டார், தந்தையே என்று இவனும் அழைக்க மாட்டான், தாயே பாசத்தை வைத்திருக்கிற நேசத்தை வைத்திருக்கிற யாரும் அழைக்க மாட்டார். அங்கே பேச்சுக்கு வேலையே கிடையாது, சப்தத்திற்கு இடமே இல்லை. அங்கே அலைக்கழிக்கப்படுகிற நாள், அல்லோலப்படுகிற நாள். காலடி ஓசையை தவிர வேறு எந்த சப்தத்தையும் செவியுற முடியாது. இப்பொழுது வரிசையாய் கோர்வையாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். விசாரணை நாள், மனிதன் குழுமி நிற்கிறான். கொடானு கோடி மக்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி மனிதன் வரைக்கும் அந்த திடலில் நிற்கிறான். அல்லாஹ் பேசுகிறான். 18வது அத்தியாயம் 48வது வசனம், மனிதனின் நிலை எப்படி இருக்கும்? வஉரிது அலா ரப்பிக ஸஃபா,
உமது இறைவன் முன்பு அப்படியே வரிசையாய் நிற்பார்கள். ஒரு பெருங்கொண்ட கூட்டம் குழுமுகிறது ஒரு தேவைக்காக. அதை நிர்ணயிப்பதற்கு நிர்வகிப்பதற்கு ஒரு அமீர் தேவை. பாய் கொஞ்சம் அப்படி வரிசையா நில்லுங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் பிரிந்து நில்லுங்கள், கூட்டமா முண்டி அடிக்காதீங்க. இந்த மாதிரி எந்த அறிவிப்புமே அங்கு இருக்காது. அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோம், மறுமையின் விசாரணை ஆரம்பிக்கப்பட போகிறது என்பதை தெரிந்த மாத்திரத்திலே சஃப்பு சஃபாய் நிற்க ஆரம்பிப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கது ஜிஅ்துமூனா கமா கலக்னாக்கும் அவ்வல மர்ரா, தொடக்கத்தில் உங்களை நாம் எவ்வாறு படைத்தோமோ அப்படியே நம்மிடத்தில் வந்துள்ளீர்கள். பல் ஸஅம்தும் அல்லன் நஜ்அல லக்கும் மௌஇதா, இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இப்பொழுது தெரிகிறதா? சஃபு சஃபா நிற்கிற பொழுது அப்படியே மனிதனுக்கு கண்களுக்கு முன்னால் தெரியும், ஐயோ நமக்கான வாக்களிக்கப்பட்ட நாளிலே நாம் வந்து விட்டோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லன் நஜ்அல் லக்கும், இந்த நாளை நான் ஏற்படுத்த மாட்டேன் என்றுதானே நீ நினைத்தாய், வந்து நிற்கிறாயா? பிறகு அல்லாஹ் சொல்லுகிற வாசகத்தை பாருங்கள். 45வது அத்தியாயம் 28வது வசனம். நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும். ஒரு வெட்ட வெளியில நிற்கிற பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வதரா குல்ல உம்மத்தின் ஜாசியா, அந்த நாளிலே மனிதர்கள் நிற்கிற பொழுது ஒவ்வொரு சமுதாயத்தையும் முழங்காலிட்டவர்களாய் மண்டியிட்டவர்களாய் நாம் பார்க்கிற நாள். அப்படி நீல் டவுன்ல நிப்பாங்க. அல்லாஹ் வரப்போகிறான். என்னாக போகிறதோ என்று தெரியவில்லை. சற்று யோசித்து பாருங்கள். மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கோடிக்கணக்கான கோடான கோடி மக்கள் அப்படியே முழங்காலிட்டவர்களாய் நிற்கிற ஒரு நாள். இதை அப்படியே கற்பனைக்குள் கொண்டு வர முடியுமா? பயங்கரமாய் நடுநடுங்கி நிற்கிற ஒரு நாள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு உம்மத்தின் துதா இலா கிதாபி அல் யௌம், ஒவ்வொரு சமுதாயமும் தமது பதிவேட்டை நோக்கி அழைக்கப்படுவார்கள். நமக்குன்னு ஒவ்வொரு பதிவேடும் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அதை நோக்கி அழைக்கப்படுவார்கள். துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்கு இன்றைய தினம் கூலி வழங்கப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். காஃபிர்களை பார்க்கலாம், முழங்காலிட்டவர்களாய் மண்டியிட்டவர்களாய் கூடுதலாய். அல்லாஹ் சொல்லுகிறான் 14வது அத்தியாயம் 49வது வசனம், வதரல் முஜ்ரிமீன யௌமைதின் முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத், அன்றைய தினம் குற்றவாளிகளை சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் காண்பீர்கள். நாம் முஃமின்களாய் இருக்க வேண்டும், இறை நம்பிக்கையாளர்களாய் அந்த நாளிலே நிற்க வேண்டும். நமக்கு அருகிலே கேவலப்பட்டு அவமானப்பட்டு பாவம் செய்தவன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருப்பான். அதுபோன்ற நிலைக்கு அல்லாஹ் நம்மை தள்ளிவிடக் கூடாது. அவர்களின் சட்டைகளோ மரப்பிசின்களால் சூழப்பட்டிருக்கும், அவர்களின் முகங்களை நெருப்புக்கள் சூழ்ந்த வண்ணம் இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொருவருக்கும் லியஜ்ஸி அல்லாஹ் குல்ல நஃப்ஸின் மா கஸபத், அவர் செய்ததற்கான கூலியை அல்லாஹ் வழங்குவதே இதற்கான காரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். விசாரணை நாளிலே மண்டியிட்டவர்களாய் முழங்காலிட்டவர்களாய் நிற்போம். பிறகு அடுத்து பாருங்கள், யகூலுல்லாஹு தஆலா யா ஆதம், ஆதமே என்று அல்லாஹ் அழைப்பான். அல்லாஹ் அழைக்கிற முதல் அழைப்பு. சுப்ஹானல்லாஹ். சம்பவங்களை பார்க்கிற பொழுது உண்மையில் முஃமின்களாக இஸ்லாமியர்களாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாய் வாழ்ந்து மரணிப்பதில் நம் உள்ளங்கள் எல்லாம் அப்படியே அச்சத்திலே நடுங்குகிறது. அல்லாஹ்வின் அழைப்பு, யா ஆதம் என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஃபயகூல், ஓடுவார் ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பணிந்தவராய் ஓடுவார். லப்பைக், ரப்பே வந்துவிட்டேன். அடங்கி நிற்கிற நாள், கோடான கோடி மக்கள் குழுமி நிற்கிற நாள். ஆதம் என்று அல்லாஹ் அழைக்கிறான். லப்பைக், அல்லாஹ்வே வந்துவிட்டேன். வஸஅதைக், கட்டுப்பட காத்திருக்கிறேன். சொல்லிவிட்ட ஆதம் சொல்கிறார், வல் கைரு ஃபி யதைக், நன்மைகள் அனைத்தும் உன் கைவசம் தானே இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்கிறார். ஏனென்றால் அந்த நாளின் கடுமை கொடூரமானது. பார்க்க முடியவில்லை, அடங்கி நிற்கிறார்கள்.
வானவர்கள் வந்து விட்டார்கள். அல்லாஹுவின் சப்தத்தை அந்த கடுமையான விசாரணை நாளை சந்திப்பதற்கு மக்களை எல்லாம் ஒரு வித்தியாசமான சூழலிலே அனைவரும் பார்க்கிறார்கள். உடனே அல்லாஹ் கேட்பான், ஃபயகூல் உக்ரிஜ் பஅஸன் நார். அதமே அல்லாஹ் அறிவிக்கிற அறிவிப்பை பாருங்கள். கூடியிருக்கிற கூட்டத்திலே நரகவாசிகளை தனியாக பிரித்தெடுங்கள். எல்லோரும் ஒன்றாய் நிற்பார்கள். பாவிகள், குற்றம் செய்தவர்கள், குற்றவாளிகள் அனைவரும் ஒன்றாய் நிற்கிற பொழுது ஆதமிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆதமே நரகவாசிகளை நீங்கள் பிரித்தெடுங்கள். அப்பொழுது ஆதம் கேட்பார், ஒமா பாசன்னார், ரப்பே நரகவாசிகளை பிரித்தெடுப்பதாக இருந்தால் எப்படி, எந்த எண்ணிக்கையில் நான் பிரித்தெடுப்பது? அல்லாஹ் சொல்கிறான், கால மின் குல்லி அல்ஃபின் திஸ்அமியத்தி வ திஸ்ஆ, ஒவ்வொரு 1000 பேர்ல இருந்து 999 பேரை நரகவாசின்னு நீ பிரித்தெடு. எப்படிப்பட்ட வேதனைக்குரிய நாள் என்று பாருங்கள். 1000 நபர்களுக்கு ஒரு ஆள், அவர் சொர்க்கவாசியாம். மீதம் இருக்கிற 999 நபர்கள் நரகவாசிகள், நீங்கள் பிரித்தெடுங்கள். இப்ப இந்த விஷயத்தை கேட்ட உடனே நபித்தோழர்களால தாங்கவே முடியல. 1000க்கு ஒருத்தரா? வாய்ப்பே இல்லையே அல்லாஹுவின் தூதரே. 999 பேர் நரகத்துக்குன்னா ஒரு ஆள் தான் சொர்க்கத்துக்கா? அந்த ஒருவர் யார்? இப்போது இந்த கவலையை கண்டு அல்லாஹுவின் தூதர் ஆசுவாசப்படுத்துகிறார்கள், பயப்படாதீர்கள். 1000 பேர்னா நம்ம எண்ணிக்கையில் அல்ல, யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் இருக்கிறாங்கல்ல, அத பெருங்கொண்ட கூட்டம், அந்த அயோக்கிய கூட்டம், அக்கிரம கூட்டம், அல்லாஹுவை நோக்கி நாங்கள் வானத்திற்கு அம்பெறுகிறோம், அல்லாஹ் வானத்துல தான் இருக்கிறான் அப்படின்னு திமிரு பிடிச்சு பேசுவார்களாம். மறுமை நெருக்கத்திலே வானத்தில் தானே ரப்ப இருக்கிறான், உலகத்தில் எல்லாத்தையும் மேலையும் நாங்கள் அம்பெறிந்து விட்டோம், வானத்திற்கு அம்பெறுகிறோம் என்று வானோக்கி அம்பெறிவார்களாம். அவ்வளவு ஆணவம் பிடித்த கூட்டம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், நம் எண்ணிக்கையில் அல்ல, யஜூஜ் மஜூஜ்ல 1000 பேரை அல்லாஹ் சொல்வதாய் சொல்கிறான், வகியா அறிவிக்கப்படுகிற. உடனே அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் சொர்க்கவாசிகளிலே நம்முடைய சமுதாயம், நம்முடைய மக்கள் 3இல் ஒரு பகுதி மக்கள் இருப்பதாய் நான் ஆதரவு வைக்கிறேன். இதை கேட்ட மாத்திரத்தில் கவலையில் இருக்கிறாங்க. சொர்க்கவாசிகள்ல 3இல் ஒரு பகுதியினர் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உடனே அல்லாஹுவின் தூதர் சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹு அக்பர் என்று தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கவாசிகள்ல நீங்கள் பாதி தொகையினராய் இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். இன்னும் மகிழ்ச்சி தாங்க முடியல. ஏன்னா 1000க்கு 1 அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை அமைதிப்படுத்துகிற வகையில் நபி செய்கிற ஆறுதல், நீங்க பாதி தொகையினரா இருப்பதை நான் விரும்புறேன், ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹு அக்பர் என்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முழுமையான கருப்பு நிற காளை மாடு, அதுல ஆங்காங்கே வெள்ளை நிறத்தில் முடிகள் இருந்தால் அந்த அளவுக்கு நீங்க சொர்க்கவாசியாக இருப்பீர்கள். ஒரு முழுமையான கருப்பு நிற காளை மாடு, அதில் ஆங்காங்கே இருக்கிற வெள்ளை முடி, அல்லது முழுமையாக வெண்மை நிற காளை மாடு, அதில் ஆங்காங்கே முளைத்திருக்கிற கருப்பு நிற முடி, இந்த அளவிற்கு அந்த வெண்மையாய் சூழப்பட்டு அல்லது கருப்பு முடியால் சூழப்பட்டு அவ்வளவு முடிகளின் எண்ணிக்கை அளவுக்கு நீங்க சொர்க்கவாசியா இருக்கிறத நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர் என்கிறார்கள். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நரகவாசிகளை பிரிக்கிறார். அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் கேட்கிற விசாரணையில் முதன்மையான விசாரணையை பாருங்கள். அல்லாஹ் மனிதனிடத்திலே கேட்கிறான், மனிதா அல் அப்து அலம் முக்ரிமுக், மனிதா உன்னை நான் சங்கைப்படுத்தவில்லையா? ஓ சவ்விதுக், உனக்கான வாழ்வாதாரத்தை போதுமாக நான் வழங்கவில்லையா? ஓ உஸவ்விஜுக், உனக்கு கணவன் மனைவி என்கிற துணையை நான் வழங்கவில்லையா? ஓ உஸஹிர் லக்கல் கைல வல் இப்ல,
குதிரையை, ஒட்டகத்தை உனக்கு நான் வசப்படுத்தி கொடுக்கவில்லையா? உடனே மனிதன் சொல்லுவான், ஃபயகுல் பலா, ஆமிரைவா, அனைத்தையும் கொடுத்தாய். அல்லாஹ் திரும்ப கேட்பான், ஃபயகுல் அஃதலன்த அன்னக முலாக்கி, என்னை சந்திப்பாய் என்பதை நீ நம்பினாயா? மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் ஆரம்பமாய் கேட்கிற கேள்விகள். உடனே அவன் சொல்லுவான், ஃபயகுல்லா, இல்ல, உலகத்திலேயே நல்ல என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா சந்தோஷமா மகிழ்ச்சியா அனைத்தையும் அனுபவித்து அப்படியே என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்றுதான் நினைத்தேன். உன்னை சந்திப்பேன் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அதை மறுத்தேன் என்று சொல்லுவானா? அந்த மனிதன் எனக்கு தெரியாது, நான் மறந்து விட்டேன் என்று சொல்லுவானா? உடனே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன்னி அன்சாக கமா நஸீதனி, நீ எப்படி என்னை சந்திப்பாய் என்பதை மறந்து விட்டாயோ, மறுத்து விட்டாயோ, இன்றைய தினம் உன்னை நான் மறந்து விட்டேன் போடா என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான் என்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற செய்தியாய் பார்க்கிறோம். 5678வது செய்தி. இன்னொரு மனிதனை அல்லாஹ் அழைக்கிறான். உனக்கு போதுமான வாழ்வாதாரத்தை கொடுக்கவில்லையா? உன்னை நான் துணை கொடுத்து வாழ வைக்கவில்லையா? உனக்கு வாழ்க்கையில் போதுமான வசதிகளை கொடுக்கவில்லையா? ஆம், கொடுத்தாய் இறைவா. அஃதலன்த அன்னக முலாக்கியே, என்னை சந்திப்பாய் என்பதை நீ நம்பினாயா? லா ரப்பே, இல்லை இறைவா. உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், நீ எப்படி என்னை சந்திப்பதை மறந்து விட்டாயோ, இன்றைய தினம் உன்னை நான் மறந்து விட்டேன் என்று அவனுக்கான பதிலாய் சொல்லப்படும் அல்லாஹுவின் தூதரவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். பிறகு அடுத்து விசாரணையின் அடுத்த கட்டம். மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு நிற்பார்கள். அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிக்க போகிறான். ஆறுதலுக்காக, மன நிம்மதிக்காக, ஏதோ சமாளிக்க முடியுமா என்கிற எண்ணத்திலே அங்கே குழுமி நிற்கிற நபிமார்களை நோக்கி மக்கள் எல்லாம் ஓட ஆரம்பிப்பார்கள். அல்லாஹுவின் தூதர் இந்த செய்தியை குறிப்பிடுகிற பொழுது, ஒரு மனிதரிடத்திலே செய்கிற விசாரணையை உலகத்திலே வாழ்ந்த அத்துணை நபர்களுக்கும் தெரிகிற வகையில் அல்லாஹ் விசாரிப்பான். நன்றாய் கவனிக்க வேண்டும். சென்னையில் இருக்கிற அப்துல்லா என்கிற வாழ்ந்த ஒரு மனிதரை அல்லாஹ் விசாரிப்பான். உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் பிறந்து வாழ்ந்து மௌத்தா போனாங்களோ அத்தனை நபர்களுக்கும் அப்துல்லாவுடைய விசாரணை அல்லாஹ் காட்டுவான். இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் முதல் வரிசையில விசாரிக்கப்படும். நமக்கு தெரியாது, சப்தம் கேட்காது, நாம் அதை கண்கொண்டு பார்க்க முடியாது, அந்த பஞ்சாயத்தே கிடையாது. எங்கோ நடக்கிற ஒன்றை இங்க லைவ்ல பார்க்கிறோம். மனிதனின் குறுமதிக்கு சிறுமதிக்கு இருக்கிற ஒரு சிந்தனை, அல்லாஹ் கொடுத்த சிந்தனை. படைத்த இறைவன் இதை நிகழ்த்த முடியாதா? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதரிடத்திலே கேட்கிற விசாரணை, நடத்துகிற விசாரணை, குழுமி இருக்கிற அனைவருமே அதை உற்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள். சற்று யோசித்து பாருங்கள். என் குறித்து விசாரிக்கப்படுகிறது. என் மனைவி நிற்கிறார், என் பெற்றோர் நிற்கிறார், என் பிள்ளைகள் நிற்கிறார்கள், என் ஜமாத்தார்கள் நிற்கிறார்கள், அல்லது என் ஊர் மக்கள் நிற்கிறார். இப்படி ஒவ்வொருவனும் அவன் என்ன செய்தான் என்பதை உலகத்திலே தெரியாவிட்டாலும் கூட அந்த இடத்திலே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வார். எப்படிப்பட்ட விசாரணை என்று பாருங்கள். பிறகு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் தான் படைத்த ஒவ்வொருவரிடத்திலும் பேசுவான். எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். எத்துணை லாங்குவேஜ் உலகத்தில் இருக்கிறது, எவ்வளவு மொழிகள் இருக்கிறது, அல்லாஹ் ஒவ்வொருவரிடத்திலும் பேசுவான். சொல்லிவிட்டு இப்பொழுது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி ஓடுவார்கள். அப்பொழுது ஆதமிடத்திலே கேட்பார்கள், ஆதமே, மனித குலத்தின் தந்தை நீங்கள் தான். அல்லாஹ் உங்களை தன் கரத்தால் படைத்தான். அல்லாஹ் உங்களுக்குள் உயிரை ஊதினான். வானவர்களை உங்களுக்கு சிரமணியும்படி உத்தரவிட்டான். அவர்கள் உங்களுக்கு சிரமும் பணிந்தார்கள். உங்களை சொர்க்கத்திலே குடியமர்த்தினான். நீங்கள் உங்கள் இறைவனிடம் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடாதா? விசாரணை ஆரம்பிக்கல, இன்னும் விசாரணை நாள் இப்பொழுதுதான் தொடங்க போகிறது. அதற்கு முன்னால் அவனுக்கு பீதி கிளம்புகிறேன். கொஞ்சம் ஏதாவது எங்களுக்காக
உங்க இறைவன் கிட்ட ஏதாவது பரிந்து பேச மாட்டீங்களா? நாம் சிக்கி இருக்கும் அவல நிலையையும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்ப நிலையை நீங்க பார்க்க மாட்டீங்களா தந்தையே? மனிதர்கள் கதறுகிறார்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்களாம், ஃபயகூலு ரப்பி கதிப கலபன், பயங்கரமான கோபத்தில் இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற வார்த்தை, அல்லாஹ் மன்னித்து விட்டான் தான். அவர் மன்னிப்பு கேட்டார், அல்லாஹ் மன்னித்து விட்டான் தான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இதை போன்று இதற்கு முன்பு கோபப்பட்டதே கிடையாது. இதற்கு பிறகும் இது போன்று அல்லாஹ் கோபப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான கோபத்தில் இருக்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் நெருங்கக்கூடாத ஒரு மரத்தை உண்ணக்கூடாது என்று என் இறைவன் தடுத்தான். நான் அவனுக்கு மாறு செய்தேன். என்னையே நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. நீங்க வேணா வேற யாருக்கிட்டையாவது போறீங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற வார்த்தை, ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன மினல் ஹாசிரீன் என்று இந்த உலகத்தில் பிரார்த்தனையை கேட்டுவிட்டார். எங்கள் இறைவா, நாங்கள் செய்த அநியாயத்தை மன்னித்து விடு. நீ மன்னித்த அருள் புரியாவிட்டால் நஷ்டவாளியில ஒருவர் ஆயிருவோம். அல்லாஹ்வும் மன்னித்து விட்டான். ஆனாலும் அந்த அல்லோலப்படுகிற நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற வார்த்தை, என்ன நானே காப்பாற்றிக்க வேண்டியது இருக்குது. நீங்க வேணா வேற யாருக்கிட்டையாவது போங்க. அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருவார்கள். அவரை பார்த்து சொல்லுவார்கள், உங்களை அல்லாஹ் நன்றி உள்ள அடியார் என்கிறான். எங்களுக்காக உங்களுடைய இறைவனிடம் பரிந்து கேட்க மாட்டீர்களா? அவரும் அதே வார்த்தையை சொல்லுவார், என் இறைவன் கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இதற்கு முன்பு இது போன்று கோபப்பட்டதில்லை, இதற்கு பிறகும் இது போன்று கோபப்பட போவதில்லை. என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அனுப்பி விடுவார்கள். இப்படியே ஒவ்வொரு நபிமார்கள்டையா அலைந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அங்கே ரப்பே காப்பாற்று காப்பாற்று என்று ஒவ்வொருவரும் முணங்கிக் கொண்டிருக்கிற சப்தத்தை கேட்கிற நாள். பிறகு அல்லாஹ் முதலாக விசாரணையின் தொடக்கமாய் ஒவ்வொரு மனிதருடைய குற்றப்பத்திரிகையை அல்லாஹ் வாசிக்க போகிறான். மிக முக்கியமான விசாரணை. உலகத்திலே குற்றப்பத்திரிகை எழுதுவார்கள். பள்ளிவாசலை இடித்ததற்காக 1052 பக்கம் குற்றப்பத்திரிகை எழுதினார்கள். இருந்ததில் அனைத்துமே கையாடல் செய்யப்பட்டது, சேர்க்கப்பட்டது, நீர்க்கப்பட்டது, வளைக்கப்பட்டது, திருத்தப்பட்டது. ஒரு பெண் குஜராத்திலே கொடுமையாய் கற்பழிக்கப்பட்டால் அவளுக்கு குற்றப்பத்திரிகை எழுதினார்கள். அனைத்துமே பொய்யும் புரட்டுமான குற்றப்பத்திரிகை. இந்த உலகத்திலே எழுதப்படுகிற குற்றப்பத்திரிகையை போன்று அல்ல. உலகத்திலே காசு கொடுத்தால், காவல்துறை அதிகாரத்திலே ஆட்கள் இருந்தால், பெரிய பலம் கொண்ட நபர்கள் அதிகார வர்க்கத்திலே இருந்தால் உலகத்திலே மாற்றி எழுதலாம். அல்லாஹ் எழுதுகிற குற்றப்பத்திரிகை வாசிக்க போகிறான். நன்றாய் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், 50வது அத்தியாயம் 17வது வசனம், இது யதலக்கல் முத்தலக்கியான் அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத். 2 பதிவாளர்கள் அவர்களின் தோள் புஜத்திலே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்களா? வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் 2 பதிவாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கவுல் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிற கண்காணிப்பாளர்கள் அவனிடம் இருக்கும் நிலையிலே தவிர அவன் எந்த சொல்லையும் எந்த செயலையும் செய்வதில்லை. எவ்வளவு முக்கியமான எச்சரிக்கை என்று பாருங்கள். 2 தோள் புஜத்திலே வானவர்களை அமர்த்தி உட்கார வைத்து அல்லாஹ் விசாரணை செய்கிற மிக முக்கியமான நாள். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ கிராமன் காத்திபீன். 82வது அத்தியாயம் 10-11வது வசனம், உங்கள் மீது கண்ணியமிக்க கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள், எழுத்தர்கள். அல்லாஹ் சொல்கிறான்,
2 தோல் புஜத்திலே வலப்புறம் இடப்புறமும் எழுத்தர்களை அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான். பிறகு பாருங்கள் 50வது அத்தியாயம் 20, 21 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வனுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டு விட்டது. ذَلِكَ يَوْمُ الْوَعِيدِ, இதுதான் அந்த வாக்களிக்கப்பட்ட நாள். அடுத்து பாருங்கள் அல்லாஹ் பேசுகிற பேச்சை பாருங்கள். وَجَاءَتْ كُلُّ نَفْسٍ مَعَهَا سَائِقٌ وَشَهِيدٌ, அழைத்து செல்பவரும் சாட்சியாளரும் தம்முடன் இருக்கும் நிலையிலேயே ஒவ்வொருவரும் வந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், சாட்சியாளர் உன்னோடு இருந்தார்கள் தானே, பதிவு செய்தார்கள் தானே, அவர்களோடு இன்றைய தினம் நீ வந்திருக்கிறாய் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிற அற்புதமான வாசகத்தை பாருங்கள். எவ்வளவு ஆழமான உபதேசம் என்று பாருங்கள். 50வது அத்தியாயம் 22, 23 ஆகிய வசனத்திலே சொல்லுகிறான். இந்த சாட்சியாளர்கள் இருந்தார்கள் மனிதா, நீ திருந்தி விடு, நீ என்ன செயல் செய்தாலும் அதை அவர் பதிவு செய்வார் என்றெல்லாம் சொன்னேனே, நீ கேட்டாயா? அல்லாஹ் சொல்லுகிறான், லகது குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா, இதை பற்றி நீ அலட்சியமாய் இருந்தாயே. சாட்சியாளர் இருக்கிறார், பதிவு செய்கிற கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு பிறகும் அந்த விஷயத்திலே நீ அலட்சியமாய் இருந்தாய். ஃபகஷஃப்னா அன்க கிஃபாக் ஃபபஸருக அல்யௌம ஹதீத், இப்போது உனது திரையை உன்னை விட்டு நீக்கிவிட்டோம், உன்னுடைய பார்வை இன்று கூர்மையா இருக்கிறது. முட்டாள்தனமா, அறிவில்லாம எவ்வளவோ உபதேசம் சொன்னாலும் உன் மூளைக்கு மேலாக, உன் சிந்தனைக்கு மேலாக ஒரு திரையை போட்டுக் கொண்டிருந்தாய். இந்த நாளை நம்பாமல் அல்லது நம்பியும் அதன்படி செயல்படாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாய். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகால கரீனுஹு ஹாதா மா லதைய அதீத், இதோ என்னிடம் பதிவேடு தயாராக இருக்கிறது, அவனுடன் இருக்கிற வானவரும் அருகிலே இருக்கிறார். அவ்வளவுதான், ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே நிறுத்தப்படுகிற சூழலிலே பதிவேட்டை அல்லாஹ் தயாரித்து வைக்கிறான், கூடவே வானவரும் இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிற வாசகத்தை பாருங்கள். 23வது அத்தியாயம் 62வது வசனம், வலா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸாஹா வலதைனா கிதாபுன் யன்திகு பில் ஹக்கி, அந்த நாளிலே உண்மையை பேசக்கூடிய ஒரு பதிவேட்டை அவனிடத்தில் இருந்து நாம் எடுப்போம், உண்மை மட்டுமே பேசும். வஹும் லா யுظ்லமூன், அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். 17வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பதிவேடு எங்க இருக்கும்? இந்த பதிவேடு கையில் இருக்குமா? ஏதாவது பேக்குக்குள்ள இருக்குமா? அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல்லு இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, அவன் வாழ்நாளில் எழுதப்பட்ட பதிவேட்டை அவனுடைய கழுத்துக்களிலே தொங்க விட்டிருப்போம். எப்படி வந்து நிற்கிறோம் என்று பாருங்கள். கழுத்திலே ஏடு தொங்கும். 60 வருட காலம், 70 வருட காலம் நாம் செய்த அமல்கள், பாவங்கள், கேடுகட்ட காரியங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஏடு தொங்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமா கிதாபா யல்காஹு மன்ஷூரா, அவனுக்கு ஒரு புத்தகத்தை நாம் வெளிப்படுத்துவோம், அதை விரிக்கப்பட்ட நிலையில் பெற்றுக்கொள்வான். புட்ரா, உலகத்திலே உன் தோல் புஜத்திலே வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் கண்காணிப்பாளர்களை வைத்து எழுதிய புத்தகத்தை நீ பெற்றுக்கொள் என்று அவனிடத்திலே சொல்லப்படும். அதை விரித்த நிலையிலே பெற்றுக்கொள்வான். எவ்வளவு முக்கியமான ஒரு நேரம் என்று பாருங்கள். இப்பொழுது புத்தகம் தயாராகிவிட்டது. அந்த புத்தகத்தை அல்லாஹ் வழங்கவிருக்கிறான். இந்த புத்தகத்தை வழங்குகிற ஸ்டைலை வைத்தே, அந்த முறையை வைத்தே அவன் வெற்றியாளனா தோல்வியாளனா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆழமாய் கவனிக்க வேண்டும். எப்படி கபரிலே பதில் சொல்லிவிட்டால் வெற்றி கிடைக்கிறதா, முகம் பிரகாசமாகிவிட்டால் வெற்றி கிடைக்கிறதா, கண்ணியமான ஒளிமயமான அடையாளங்கள் இருந்தால் வெற்றி கிடைக்கிறதா,
அந்த வகையிலே இப்பொழுது எழுதப்பட்டிருக்கிற புத்தகத்தை அல்லாஹ் வானவர் மூலமாக கரத்திலே ஒப்படைக்க போகிறான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், 17வது அத்தியாயம் 71வது வசனம், யௌம நதுஉ குல்லு உனாசின் பி இமாமிஹிம், அனைத்து மனிதர்களையும் அவர்களின் தலைவர்களுடன் அழைக்கிற நாள். தலைவர்னா யாரு? ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதரை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். இந்த பெருங்கொண்ட சமுதாயத்தின் தலைவராய் நபிகள் நாயகம் முன்னணியில் நிற்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னால் அணிவகுத்து நிற்போம். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனை அழைப்போம், அல்லாஹுவின் முன்னால் வந்து நிற்பான். 3 வகைகளில் ஏடுகள் வழங்கப்படுகிறது. அதிலே மிக முக்கியமான முதல் வகை, ஏடுகள் கொடுக்க போகிறான். அல்லாஹ் தன் வானவர்கள் மூலமாக வழங்க போகிறான். அணிவகுத்து நிற்கிறான் மனிதன். கொடுக்கப்படுகிற முறையை வைத்து வெற்றியா தோல்வியா நிர்ணயிக்க முடியும். வலக்கரத்தை நீட்டு என்று அல்லாஹ் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். ஃபமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, யாருடைய ஏடு வலது கரத்திலே வாங்கப்படுகிறதோ அவர் வெற்றி பெற்று விட்டார். ஃபஉலாயிக யக்ரஊன கிதாபஹும் வலா யுத்லமூன ஃபதீலா, அவர் தன் ஏட்டை வேகமாய் படிக்க ஆரம்பிப்பார். ரைட் ஹேண்ட்ல வலது கரத்திலே கொடுக்கப்பட்டாலே ஜெயித்து விட்டார். கொடுக்கப்பட்ட மாத்திரத்திலே அந்த ஏட்டை வேகமாய் படிக்க ஆரம்பிப்பார். சிறிதளவு அநியாயம் கூட இருக்காது. பிறகு அல்லாஹ் சொல்லுகிற வாசகத்தை பாருங்கள். 69வது அத்தியாயம் 19, 20 ஆகிய வசனம், ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, வலக்கரத்தை நீட்டு மனிதா என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் கையில ஏடுகள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவனுடைய மகிழ்ச்சியை பாருங்கள். உலகத்திலே எவ்வளவோ சிரமப்பட்டான், கஷ்டத்தை அனுபவித்தான், வேதனைப்பட்டான், அல்லாஹ்விற்காக வாழ்ந்தான், நோன்பு நோற்றான், ஹராமை விட்டு விலகி வாழ்ந்தான், மன இச்சைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தான். அழகான பெண் அழைக்கிற பொழுதும் கூட தன் வாழ்க்கையை அப்படியே அல்லாஹ்வின் இறையச்சத்தை மிகுந்த வாழ்க்கையாய் வாழ்ந்தான். இப்பொழுது மகிழ்ச்சி பொங்க பேச ஆரம்பிப்பான். ஃபயகூல், பேச ஆரம்பிக்கிறான். ஆவு முக்ரவு கிதாபியா, எல்லாரும் வாங்க, சந்தோஷத்தை பாருங்க, எல்லோரும் பாருங்கள், எனது ஏட்டை பாருங்கள், எனக்கு என் இறைவன் வலக்கரத்திலே கொடுத்து விட்டான், வாசித்து பாருங்கள். இன்னி தனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, எனது கேள்வி கணக்கின் நாளை நான் சந்திப்பேன் என்பதை நான் நம்பி இருந்தேனே. எங்க கொண்டு வந்து அல்லாஹ் லிங்க் செய்கிறான் என்று பாருங்கள். வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்ட உடனே மகிழ்ச்சி பொங்க அப்படியே அவன் பேச ஆரம்பிப்பான். வாங்க எல்லாரும் வாங்க, என் ஏட்டை வந்து பாருங்க, வாசித்து பாருங்கள். பிறகு அவன் சொல்லுவான், ஃபஹுவ ஃபீ ஐஷத்திர் ராதியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார், நிம்மதி பெருமூச்சு. வெட்ட வெளியில நிற்கிற பொழுது அந்த நேரத்திலேயே நம் கணக்கு தீர்க்கப்படுகிறது. பிறகு வருகிற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை. ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார். குதூஃபுஹா தானியா, அதன் அருகிலே பழங்கள் இருக்கும், அதன் அருகிலே பழங்கள் இருக்கும், அந்த பழங்களை உண்டவராய் இருப்பார். குலு வஷ்ரபு ஹனியா பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, உலகத்திலே நீ என்ன சிரமத்தை அனுபவித்தாயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ, அதற்காக நீ உண்டு பருகி நிம்மதியாயிரு என்று சொல்லப்படும். 84வது அத்தியாயம் 7வது 8வது வசனம். ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை பாருங்கள். ஒரு பொருளை வாங்குகிறான், ஒரு பணத்தை சம்பாதிக்கிறான், ஒரு அன்பளிப்பு கிடைக்கிறது, ஒரு நற்செய்தி கிடைக்கிறது. உலகத்திலே வாழ்கிற பொழுது மனைவிடத்திலே சொல்ல வேண்டும், குடும்பத்தாரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் தானே. அதே போன்று ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, வலக்கரத்தை நீட்டு என்று ஏடுகள் யார் வலக்கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அவர் எளிமையான முறையில் விசாரிக்கப்படுவார். இதுதான் வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம இறைவா ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா, இந்த வசனத்தை ஒட்டி அப்படியே துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா,
இறைவா, என் விசாரணை நாளை, என்னுடைய விசாரணையை எளிமையாய் ஆக்கு ஆக்கு என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பிரார்த்தனை செய்வார்களாம். ஆமாம், எளிதாகிவிடும், கவலை வேண்டாம், சிரமம் வேண்டாம், வேதனை வேண்டாம். வழக்கரத்திலே வாங்கிவிட்டாயா, உங்கள் கேள்வியின் விசாரணை எளிதாகிவிடும். பிறகு பாருங்கள், அவர் மகிழ்ச்சியோடு தன் குடும்பத்தாரிடத்திலே செல்வார். பார், என் ஏட்டை பார், எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஏட்டை படித்து பார். உலகத்திலே நான் கஷ்டப்பட்டேன் தானே, இறைவனுக்காக சிரமப்பட்டு வாழ்ந்தேன் தானே, என் ஏட்டை வாசித்து பார் என்று அவர் மகிழ்ச்சியோடு குடும்பத்தாரிடத்திலே காட்ட செல்வாராம். ஆனால் வேதனை, துரதிஷ்டம், குடும்பத்தாரில் மனைவியும் நல்லவர்களா கூட்டத்தில் இருக்கணும், அப்பதான் காட்ட முடியும். பெற்றோர் சாலிகானவர்களாய், அல்லாஹுவை நம்பியவர்களாய், ஏகத்துவவாதியாய் இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிற இடங்களில் எல்லாம் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்கிறான். என் மனைவியிடத்திலே நான் காட்ட வேண்டாமா? நான் பெற்ற பிள்ளையிடத்திலே காட்ட வேண்டாமா? என்னை பெற்ற என் பெற்றோரிடத்திலே நான் ஜெயித்து விட்டேன் என்று காட்ட வேண்டாமா? உலகத்திலே ஒரு மாணவன் ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியிலே ஜெயிக்கிறான். அந்த கப்பு, அந்த கோப்பை, அதை மேலே அலங்கரிக்கிறான். வருபவர்கள் போபவர்கள் இடத்திலெல்லாம் காட்டுகிறான். இது நான் அந்த ஈவென்ட்ல ஜெயித்த கோப்பை, இது நான் அன்றைக்கு ஜெயித்த அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஈவென்ட்ல, மிக நெருக்கடியில் ரன்னிங்கிலே, இன்னும் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டிலே நான் சேர்ந்து ஜெயித்த கோப்பை என்கிறான். அற்பத்திலும் அற்பமான கோப்பைக்கு முதல் மதிப்பெண் எடுத்து விட்டால் குடும்பத்தார் மகிழ்ச்சியின் உச்சத்திலே செல்கிறார்கள். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, மருத்துவ படிப்பு என்று அல்லாஹ்விடத்திலே வழக்கரத்திலே ஏடுகளை பெற்றவன் தன் குடும்பத்தாரிடத்திலே காட்ட செல்வான். அல்லாஹ் நம் அனைவரையும் வழக்கரத்திலே ஏடுகளை வாங்குகிற ஒரு பாக்கியத்தை பெற வேண்டும். அடுத்து 2வது வகையினர் வந்து நிற்பார்கள். ஏடுகள் வழங்கப்பட இருக்கிறது. 84வது அத்தியாயம் 10வது வசனம், 11வது வசனம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வழக்கரத்தை தவிர மீதம் இருக்கிற 2ம் தோல்விதான், கேவலம்தான். வந்து நிற்கிறான். அந்த சூழல், அந்த நேரம், ஏடு வழங்கப்பட இருக்கிறது. வலதா வலது கையா யோசிக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வரால் வஹரிஹி, முதுகுக்கு பின்னாடி வாங்கடா. அவ்வளவுதான், தோற்றுவிட்டான். வழக்கரத்தை தவிர முதுகுக்கு பின்னால் வாங்கி என்றால் அவனுடைய நிலை அவ்வளவுதான். அந்த நேரத்திலேயே அழிவை வேண்ட ஆரம்பிப்பான். நான் செத்து விடுகிறேன், எனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஆரம்பிப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னை எப்படி அப்பா விட முடியும்? கொழுந்து விட்டெறிகிற நரகம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, உலகத்திலே வாழ்கிற பொழுது குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியா இருந்தாய். மகிழ்ச்சியானா ஹலாலா இல்ல ஹராமா? அல்லாஹ் வேண்டாம், வணக்க வழிபாடு வேண்டாம், இறைவனின் நெருக்கம் வேண்டாம் என்று இருந்தாய். இப்பொழுது உன் நிலையை பார்த்தாயா? அடுத்து சொல்லுகிறான், இன்னஹு தன்ன அந்த யஹூர், அல்லாஹ் கிட்ட, இறைவன் கிட்ட திரும்பியே போக மாட்டேன்ற எண்ணத்தில் இருந்தாயே பாவி. பலா இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா, அவனுடைய இறைவன் அவனை பார்ப்பவனாயிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். முதுகுக்கு பின்னால் ஏடுகள் வழங்கப்பட்டவர்கள் நான் அழிந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த முதுகுக்கு பின்னாடி கை போயிருச்சுனாலே அவனுடைய நிலைமை கேவலம்தான், அவமானம்தான். இன்னும் ஒரு பகுதி ஏடுகள் வழங்கப்படுகிற பகுதியும், அதை தொடர்ந்து துல்லியமாக அல்லாஹ் விசாரிக்கிற மிக முக்கியமான விசாரணை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாய் அறிந்து கொள்வோம்.
அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா என்கிற பிரார்த்தனையை, துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் அதிகம் கேட்டிருக்கிறார்கள். அந்த நாளின் விசாரணை எளிதாக்கப்பட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.